விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டா அவங்க அம்மாவுக்காக ஒரு சாய்பாபா கோவில் கட்டியிருந்திருக்காரு. அண்ட் அந்த கோவில விசிட் பண்ண ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் வந்துட்டு இப்போ அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அந்த கோவிலை பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதுல அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நான் முதல்ல கோவில் கட்டினப்போ சோபா அம்மா வந்து என் கோயிலில் வந்துட்டு பாட்டு பாடியிருந்தாங்க. அண்ட் இந்த டைம் வந்து விஜய் அவர்கள் கோயில் கட்டினதுக்கு அப்புறமா நான் அந்த கோவிலுக்கு போய் அந்த கோயிலை விசிட் பண்ணியிருந்தேன். நான் விசிட் பண்ணது மட்டும் இல்லாமல் சோபா அம்மா கூடயும் சேர்ந்து நான் அந்த கோயிலை பார்த்துருந்தேன். ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த கோயிலுக்கு போகும்போது எனக்கு நல்ல வைப் கிடச்சிருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இந்த கோயில் இருந்துச்சு. விஜய் அவர்களுக்கு வந்துட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ராகவா மாஸ்டர் வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்திருக்காரு. தமிழ் சினிமா வந்து என்ன ஒரு கண்டிஷன்ல சார் 4 மாசமா தெரியறதுக்கு படமே வரல. மலையாளத்தை பத்தி சொல்ல வேணாம். மஞ்சள் மொபைல் ஸ்ப்ரே பண்ணு சொல்லிட்டு வரிசையா பிரமேகம் அப்படின்னு இப்போ பாத்தீங்கன்னா விஜய் நடிக்கும் போதுன்னா ஒரு மாசான படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அதெல்லாம் ரொம்ப ஓவர் கற்பனையா இருக்கு. சார் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரு. கத்தி படத்துல ஞாபகம் இருக்கா? டபுள் ஆக்ஷன் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. விஜய் சார் வந்து 360 டிகிரி எடுத்திருக்காங்க. பேரலாவே அப்பா மகனும் டிராவல் பண்ண எப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அக்ஷய் அவர்கள் வந்து அவருடைய சொல்றாரு, என் படம் வந்து 500 கோடியில செலவு பண்றேன் அப்படின்னு ஒரு விருப்பத்தை உருவாக்கினா தானே டிஜிட்டல் ரேட் நல்லா வைக்க முடியும். வினோத் அவர்களோட சேர்ந்து தான் விஜய் சார் பண்ணுவார். எப்படிப்பட்ட படமா இருக்கும்? ஒரு இந்தியன் மாதிரி, ஒரு ரமணா மாதிரி. இப்ப 4 பேருக்கு நம்ம வந்து தலை சுத்தது வந்து இப்போ ரஜினி சார் அதை பண்ணிட்டு இந்தியாவில் வந்து முன்னாடி கொடுத்தாரு. இப்படி விஜய் சார் பண்ணிட்டு டெல்லி வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இப்போ விஜய் சாரோட சேர்ந்து ஏதாவது கூட்டணி பண்ண போறாங்களா, இல்ல விஜய் சார் 5வது கூட்டணியா இருக்கும்? அதாவது ஒரு எம்எல்ஏ சீட்ல 20 கோடி செலவு பண்ற அளவு கெப்பாசிட்டி. நீங்க பாத்தீங்கன்னா பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டு இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு இந்த காசு இல்லை அப்படின்னு. ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் எப்படி சொல்றாருன்னா, அப்படி சாதாரண மக்கள் எல்லாம் எப்படி யோசிக்கணும், நம்ம போய் எலெக்ஷன் எப்படி கண்டெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு பார்ட்டி சீட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கற கேள்வி எவ்வளவு செலவு